நம்மளை மேலே எழும்ப செய்யாம கீழே இழுத்து போடுகிற சங்கிலிகளிலே பயம் என்கிற சங்கிலியை போன வாரத்துல பார்த்தோம். அதை எப்படி செயலிழக்க செய்வது என்பதை இந்த பதிவிலே பார்க்க போகிறோம். பயத்தை செயலிழக்க செய்வது எப்படி? படத்துல எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, வெடிகுண்டு மிரட்டல் வரும். வெடிகுண்டு மிரட்டல் வந்த உடனே போலீஸ் எல்லாம் போய் முதல்ல வெடிகுண்டு எங்க இருக்குன்னு தேடுவாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். அப்படி தேடினா தானே அதை செயலிழக்க செய்ய முடியும். முதல்ல அது எங்க மறைச்சு வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு தேடுவாங்க. பிறகு அது எந்த வகையை சார்ந்தது என்பதை கண்டுபிடிச்சு அதை செயலிழக்க பண்ணுவாங்க. இப்ப நமக்கு கூட இந்த பயம் என்கிறது வெடிகுண்டு மாதிரி. அது அங்கங்க இருக்குது. எப்ப நம்ம தொடுகிறோமோ அப்ப வெடிச்சது, அதனாலதான் நம்ம வேலை செய்யாம போயிடுறோம். அப்ப முதல்லயே எங்க இருக்குதுன்றத கண்டுபிடித்து, அந்த பயம் என்பது எங்க இருக்குதுன்றத கண்டுபிடிச்சு அதை வெளியே எடுத்துட்டு வந்து அது எந்த வகையை சார்ந்ததுன்னு பார்த்து பிறகு அதை செயலிழக்க வைக்கணும். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எப்படி முதல்ல கண்டுபிடிக்கிறது, நமக்கு பயம் இருக்குதுன்றத முதல்ல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேருக்கு சில விஷயங்கள்ல பயம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பயம் இல்லைன்றத மறைப்பதற்காக அவர்களுக்கே தெரியாம பல நியாயமான காரணங்களை சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு காரியத்தை ஏன் செய்யாம போகிறோம் அப்படின்றதுக்கு நியாயமான காரணம் போல பல காரியத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையில அதுக்கு பின்னால மறைந்து இருக்கிறது பயம் என்கிற வெடிகுண்டு. இப்போ நீங்க உங்க கையில பேப்பர் பேனா இருக்குமானா நீங்க எடுத்து எழுதி கொள்ளலாம். உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி செய்யுங்க. ஏன்னா முதலாவது, உங்களால என்ன வேணா செய்ய முடியும்னா, அப்படி ஒரு வரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்களால என்ன வேணா செய்ய முடியும்னா, உங்க வாழ்க்கையில, உங்களுடைய தொழில்ல, உங்களுடைய வியாபாரத்துல, உங்களுடைய வேலைகள்ல நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க அப்படின்றத முதலாவது எழுதி கொள்ளுங்க. உண்மையிலேயே என்ன செய்ய நீங்க விரும்புறீங்க, என்ன வேணா செய்ய முடியும்னா, எந்த தடையும் இல்லை. பணம் ஒரு தடை இல்லை, ஆட்கள் ஒரு தடை இல்லை, பெர்மிஷன்ஸ் ஒரு தடை இல்லை, எல்லாம் ஜெயம்தான், வெற்றி தோல்வின்ற சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொன்னா நீங்க என்னெல்லாம் செய்ய விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொள்ளுங்க. இப்போ ரெண்டாவது கேள்விதான் முக்கியமானது. இப்ப ஏன் செய்யாம இருக்கிறீங்க? இதெல்லாம் செய்ய முடியும், எந்த தடையுமே இல்லைன்னா, அப்போ இதை செய்வதற்கு என்ன தடைன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது ரெண்டாவது கேள்வி. என்னெல்லாம் தடையா இருக்குது? பணம் இல்லை, திறமை இல்லை, தாளந்து இல்லை, இது படிக்கல, என்ன வேணுமோ, என்ன தடையா இருக்குதுன்னு நினைச்சுக்கிறீங்க, அதை எழுதிக்கோங்க. மூணாவது, இதை நீக்குவதற்கு, இந்த தடைன்னு சொல்றீங்க இல்லையா, இதை மேற்கொள்வதற்கு உங்களை பின்னால இழுத்து வச்சிருக்கிற விஷயம் என்ன, உங்க எண்ணம் என்ன, ஏன் இதை உங்களால மேற்கொள்ள முடியல அப்படின்னு கண்டுபிடிங்க. அதுதான் உங்களுடைய பயம். 3 கேள்விகள். இந்த 3 கேள்விகளை கண்டுபிடிக்கும் போது உங்க பயம் என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அது வரைக்கும் நீங்க சொல்லிட்டு இருந்த நியாயமான காரணங்கள்லாம் தகுந்துரும். உண்மையிலேயே இதுதான் காரணம். இப்போ நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கணும். ஆனா இது வரைக்கும் ஆரம்பிக்கல. ஏங்க ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? லோன் கிடைக்கல, பேங்க்ல போய் கேட்டா லோன் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். சரி, நீங்க லோனுக்கு ஏன் வேற பேங்குக்கெல்லாம் முயற்சி பண்ணல? அல்லது அடுத்த கேள்வி, இதை ஏன் நீங்க மேற்கொள்ளலன்னு கேட்கும்போது தான் உங்களுடைய பயம் வெளியே வரும். என்ன வெளியே வரும்? ஒருவேளை நான் இந்த பணத்தை திரும்ப கட்ட முடியாம போயிடுச்சுன்னா, ஒருவேளை நான் கேட்டு இந்த லோன் தரலன்னா, அப்படி தந்து நான் திரும்ப கட்ட முடியாம போயிடுச்சுன்னா, இதான் உங்க பயம். இதை டிடெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் உங்க பயம். இப்ப இந்த பயத்தை நல்ல பயமா கெட்ட பயமான்னு கண்டுபிடிச்சிருங்க. செய்ய வேண்டியதை செய்ய விடாம தடுக்குதா அல்லது உங்களை பாதுகாக்குதான்றதை கண்டுபிடிச்சிருங்க. மூன்றாவது, இது எப்படி டிஃப்யூஸ் பண்றது, எப்படி இந்த பயத்தை செயலிழக்க செய்வது என்றால், அதுக்கு இந்த பயத்தை சரியான பார்வையில பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு 3 கேள்விகள். 1, நடக்கவே கூடாது, நடக்கவே முடியாத மோசமான சூழ்நிலை, இதை செய்வதனால என்ன நடக்கும்? அதாவது பிசினஸ் செய்யணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு எது தடையா இருக்குது? பணம் இல்லை உங்ககிட்ட. சரி, பணம் இல்லைன்னா என்ன செய்யணும்? அதை எப்படி மேற்கொள்ளணும்? லோன் கேட்கணும். ஏன் லோன் கேட்க மாட்டேங்கிறோம்? லோனை கட்ட முடியாம போயிடுமோ அப்படிங்கிற பயம் இருக்குது. இந்த பயத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த பயம் உண்மையிலே நடந்து விட்டால், நீங்க போய் பிசினஸ்க்கு லோன் கேட்கிறீங்க, லோன் கொடுத்துட்டாங்க, கொடுத்த பிறகு நீங்க நினைச்ச மாதிரியே கட்ட முடியாம போச்சு, உங்க பயம் உண்மையாயிடுச்சு அப்படின்னா நடக்கக்கூடிய மோசமான விளைவு என்னவா இருக்கும்? தான் முதல் கேள்வி. நடக்கக்கூடிய மோசமான விளைவு என்னவா இருக்கும்? என்னவா இருக்க முடியும்? என்ன ஜெயில போட்டுருவாங்க, எனக்கு தண்டனை கொடுத்துருவாங்க,
இதுதான் மோசமான விளைவு. நடக்காத, ஆனா நடந்துருச்சுன்னா இதான் நடக்கும். ரெண்டாவது, ஒருவேளை நீங்க நினைச்சது நடந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்து என்னவா நடக்க முடியும்? என்னதான் பொதுவா நடக்கும். பொதுவா உங்க பிசினஸ் அவங்க எடுத்துப்பாங்க, அல்லது ஒரு வட்டியை போடுவாங்க, அல்லது ஒருவேளை உங்களுக்கு நாளை நீட்டிச்சு கொடுப்பாங்க. இந்த தேதிக்குள்ள கட்டிடுங்க, இல்லைன்னா ஏலத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போவாங்க. அல்லது வேற யாருடைய உதவியினாலாவது, இன்னொரு நண்பனுடைய உதவியினாலாவது இதை மறுபடியும் அந்த பிசினஸை செஞ்சு ஒருவேளை நஷ்டம் ஏற்பட்டு உங்களுக்கு பிசினஸ் போயிடுச்சுன்னா மறுபடியும் உயர்த்துறதுக்கு யாராவது உங்களுக்கு உதவி செய்ய வரலாம். இது ரெண்டாவது. மூன்றாவது, பெஸ்ட் பாசிபிள் அவுட்கம் என்னன்னு சொன்னா, இதுல ஜெயிச்சிட்டோம்னா என்ன நடக்கும் அப்படின்றத யோசித்து பாருங்க. இப்போ இந்த லோனை வாங்கி நான் பிசினஸ் ஆரம்பிச்சு அது ஜெயிச்சிட்டோம்னா நான் இந்த லோனையும் அடைச்சிட முடியும், இந்த பிசினஸையும் பெருக்கிட முடியும். இது பெஸ்ட் பாசிபிள் அவுட்கம். ஒன்னு worst பாசிபிள் அவுட்கம், இன்னொன்னு ரியலிஸ்டிக்கா என்ன நடக்கும் அப்படிங்கிறது. மூன்றாவது பெஸ்ட் பாசிபிள் அவுட்கம். இப்ப இது மூணையும் நீங்க கண்டுபிடிக்கும் போதே உங்களுடைய பயங்கள் உங்களை விட்டு போயிடுறதை நீங்க பாப்பீங்க. அது செயலிழந்து போகும். நடந்தா இது மூணுல எதுவும் நடக்கும், அவ்வளவுதான். அப்போ பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், இதை அப்படியே எடுத்துட்டு போய் ஏற்கனவே இது போல சந்தித்து அதை ஜெயித்தவர்களிடத்துல ஆலோசனை பெறுவது அடுத்த முக்கியமான விஷயமா இருக்க முடியும். ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட நீங்க எந்த ஃபீல்டுல ஜெயிக்கணும்னு விரும்புறீங்களோ அந்த ஃபீல்டினுடைய எக்ஸ்பர்ட், அல்லது இப்படிப்பட்ட ஒரு தோல்வியை சந்தித்து மீண்டுமாக அதிலிருந்து மீண்டு வந்த ஒருவர் உங்களுக்கு தெரியுமானால் அவரிடத்தில் போய் ஆலோசனை கேளுங்க. அப்பவும் உங்க பயங்கள் உங்களை விட்டு போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பயங்களை செயலிழக்க செய்வதன் மூலமாக நீங்கள் இதுவரை கற்பனை செய்யாத வெற்றியை உங்களால் அடைய முடியும்.